The next, types of biofertilizers, உயிரி உரங்களின் வகைகள். The first one, Rhizobium. Rhizobium is a soil bacterium that colonizes the roots of leguminous plants to form root nodules. The bacteria fix atmospheric nitrogen and convert them to ammonia. Rhizobium இவை வந்து மண் வாழ் பாக்டீரியம் ஆகும். இது மண்ணில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம் ஆகும். இவை லெகுமினஸ் தாவரங்களின் வேர்களில் வேர் முண்டுகளை உருவாக்குவதற்காக கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்துகின்றன. காலனிஸ்னு கூட்டுயிர் வாழ்க்கை. த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் டு ஃபார்ம் ரூட் நோடுல்ஸ். லெகுமினஸ் பிளான்ட்ஸ் மீன்ஸ் நம்ம உளுந்து, பயிர், மொச்சத்தாவரம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான தாவரங்களில் வேர்களில் அந்த இங்கே படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 23.7 வேரில் சின்ன சின்ன முடிச்சு மாதிரி காணப்படுதுல்ல, அந்த மாதிரி நோடுல்ஸ் அந்த ரூட் முடிச்சுகளை உருவாக்குறதுக்கு இந்த கூட்டுயிர் வாழ்க்கையை இந்த ரைசோபியம்ன்ற பாக்டீரியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் கன்வெர்ட் தம் டு அமோனியா. இந்த பாக்டீரியங்களை என்ன செய்யுது, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தி அவற்றை அமோனியாவாக மாற்றி வழங்குகின்றன. தாவரங்களுக்கு அமோனியா சத்தாக மாற்றி அவைகள் வளர்வதற்கு இவைகள் பேருதவி செய்கின்றன. இங்கே என்ன செய்யுது, வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எடுத்து அவை வந்து அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி அந்த தாவரங்களுக்கு கொடுக்குற வேலையை அது பார்த்துட்ருக்கு. The next one, Azospirillum. Azospirillum has the ability to use atmospheric nitrogen and transport this nutrient to the crop plants. இந்த அசோஸ்பைரன்றது என்ன செய்யுதுன்னா, இவை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை. ஹேஸ் எ எபிலிட்டின திறன் டு யூஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். யூஸ்னால் அதை பயன்படுத்தக்கூடிய அட்மாஸ்பரிக்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை யூஸ்னால் பயன்படுத்தக்கூடிய எபிலிட்டின திறன் வந்து இந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் திஸ் நியூட்ரியன்ட் டு த கிராப் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி அவைகளை எடுத்து தாவரங்களுக்கு கடத்துகின்றன. டிரான்ஸ்போர்ட்னா கடத்துது. டு திஸ் நியூட்ரியன்ட் டு த கிராப் பிளான்ட்ஸ். இந்த ஊட்டச்சத்தை தாவரங்களுக்கு கடத்துகின்றன. நெக்ஸ்ட், இட் இஸ் இனாக்குலேட்டட் ஆன் மைஸ், பார்லி, ஓட்ஸ் அண்ட் சர்க்கம் கிராப்ஸ். இட் இஸ் இனாக்குலேட்டட் மீன்ஸ் தடுப்பூசி மாதிரி, நோய் தடுப்பு மருந்து மாதிரி, தடுப்பு உரம் மாதிரி பயன்படுது. இட் இஸ் இனாக்குலேட்டட் எந்தெந்த தாவரங்களில் நோய் தடுப்பு உரமாக பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, மெய்ஸ்னால் என்னது, மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் அண்ட் சர்க்கன்றது சோளம். இந்த மாதிரியான தாவரங்களில் நோயை தடுக்கக்கூடிய தடுப்பு உரமாக இதுவைகள் பயன்படுகின்றன. இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சிரல்ஸ் பை 5 to 20%, millets by 30% and fodder by over 50%. இந்த அசோஸ்பியரில் வந்து தாவரங்களோட உற்பத்தியை அதிகப்படுத்துது. எந்தெந்த தாவரங்களில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி சிரல்ஸ்னால் தானியங்களில், இதனோட தானியங்களோட உற்பத்தியை எத்தனை பர்சன்ட் அதிகரிக்குன்னு பார்த்தோன்னா 5% to 20% வரைக்கும் இது அதிகரிக்குது. அண்ட் மில்லட்ஸ் மீன்ஸ் சிறுதானியங்கள் வந்து 30% வரைக்கும் இது அதனுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த அசோஸ்பைரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோடர் பிளான்ட்ஸ் மீன்ஸ் இந்த என்னது, தீவன பயிர்கள், ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படக்கூடிய அந்த பயிர்களில் வந்து 50% வரைக்கும் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த அசோஸ்பைரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட், அசிட்டோபாக்டர் என்னென்னா, அப்ளிகேஷன் ஆஃப் அசிட்டோபாக்டர் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் டு இன்க்ரீஸ் ஈல்ட் ஆஃப் வீட், ரைஸ், மெய்ஸ் அண்ட் சர்க்கம். இந்த அசிட்டோபாக்டர் வந்து இது என்ன செய்யுது பார்த்தோம்னா, இவங்களும் வந்து சில தாவரங்களோட மகசூலை அதிகரிக்குது. அது என்னென்ன தாவரங்கள் பார்த்தோம்னா, வீட் கோதுமை, ரைஸ் நெல் அரிசி, மெய்ஸ்னா மக்காச்சோளம் அண்ட் சர்க்கம் சோளம். இந்த மாதிரியான தாவரங்களில் அதனுடைய மகசூலை அதிகரிப்பதற்கு இந்த அசிட்டோபாக்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ், தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் காம்போனன்ட்ஸ். இந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த நைட்ரஜனை நிலைநிறுத்துவது மட்டுமின்றி பூஞ்சை எதிர்ப்பொருட்கள் மற்றும் பாக்டீரிய எதிர்ப்பொருட்கள் போன்ற கூட்டுப்பொருட்களை உற்பத்தி செய்து தாவரங்களுக்கு வழங்குகின்றன. These organisms are capable of producing antifungal